உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிகழ்வுகள் 2015 வழங்கும் நான் தேவேந்திரன். இந்த ஆண்டில் நிகழ்ந்த ஒவ்வொரு நிகழ்வையும் நாம் செய்தியாக உங்கள் இல்லத்திற்கே கொண்டு வந்து சேர்த்தோம். இந்த நிலையில் இந்த ஒரு ஆண்டு முழுமைக்கும் என்னென்ன நிகழ்ந்தது, அது எந்தெந்த ரீதியில் நிகழ்ந்தது என்பது குறித்தெல்லாம் நாம் மீண்டும் நினைவு கூற இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் இனி இந்த ஆண்டு நிறைவு வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தளங்களின் கீழ் இந்த நினைவுகூறல் இருக்கும், இந்த விவாதம் இருக்கும், இந்த அலசல் இருக்கும். இன்றைய தினம் அரசியல் சார்ந்து இந்திய அளவில், மாநில அளவில், உலக அளவில் அரசியல் சார்ந்து எந்த அளவிற்கு மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன, முக்கிய நிகழ்வுகள் அரசியல் சார்ந்து எந்த அளவிற்கு நிகழ்ந்துள்ளன என்பது குறித்து பார்க்கலாம். அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசுவதற்காக நம்முடைய அரங்கத்தில் 2 சிறப்பு விருந்தினர்கள். மூத்த பத்திரிகையாளர் திரு முராரி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. அதே போல மூத்த பத்திரிகையாளர் திரு நூருல்லா அவர்களும் இணைந்திருக்கிறார். உங்களுக்கும் வணக்கங்கள், மகிழ்ச்சி. நாம நிகழ்ச்சிக்குள்ள ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு விஷயமா பேசுவதற்கு முன் இந்த ஆண்டு 2015ஆம் ஆண்டு அரசியல் ரீதியாக எந்த அளவிற்கு முக்கியமான ஆண்டு? திருமுரார். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஜெயலலிதா அக்விட்டல், இந்த ஹைகோர்ட், அது அரசியல் லெவலில் என்ன ஆகும், இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டில் அது அதே கேஸ் பெண்டிங்காக இருக்குது, கரப்ஷன் கேஸில். அது என்ன ஆகுங்கிற பொறுத்து தான் அரசியல் என்ன ஆக போகிறது, அடுத்த வருஷம் எலெக்ஷன் வர போகிறது என்ன ஆகுது, அதை பொறுத்து தான் இருக்குது. தேசிய அளவில் பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு வந்து நிறைய 2 பெரிய பின்னடைவு நடந்து. ஒன்று டெல்லியில் நடந்த எலெக்ஷனில் தோற்றாங்க, பீகாரில் அந்த எலெக்ஷனில் தோற்றாங்க. அதிலிருந்து அவங்க ஒன்றும் பாடம் கற்றுந்த மாதிரி தெரியல. எப்போவுமே இன்னும் அந்த எதிர்கட்சிகளோட ஒரு மோதல் போக்கிலே போயிட்டுருக்காங்க. ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற போது பாருங்கள், கடைசியாக வந்து இப்போ திருப்பி அயோத்தியான்னு எடுக்கிறாங்க. ஒன்று மாற்றி மண் அது த்ரூ அவுட் அப்படியே தான் நடந்துருக்கு. எதிர்கட்சிகள் மேலே அவங்க பழி வாங்குறாங்களா, அது கேஜ்ரிவாலோ இல்லை நேஷ்னல் ஹெரால்டோ, அது ஒரு பக்கம் இருந்தால் கூட அது பார்லிமெண்ட்டே அது முடங்காத அளவுக்கு அது போயிருக்குது. இது எதுக்குமே கண்டிக்காமல் மோடி வந்து இப்போ வெளிநாடு பயணங்களாக போயிட்டுருக்காரு. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யாவுக்கு போகிறார், உடனே கடைசியாக இயர் எண்டில் வந்து பாகிஸ்தானுக்கு போயிருக்காரு. எதையுமே வந்து ஒரு எங்கள் நாட்டுக்கு என்ன பண்ண போகிறோங்கிறத அவர் சொல்லவே இல்லை. ஃபாரின் அஃபேர்ஸை பொறுத்த மட்டும் போகிறாரு. நல்லதாக கெட்டதா அது வந்து சொல்லணும் இல்லையா? திடீர்னு போயிருக்காரு. இது யாருக்குமே தெரியாது, பாகிஸ்தான் போகிறது யாருக்குமே தெரியாது. இது மாதிரி அவர் அதனாலேயே வெளிநாட்டிலே இருக்கிறனால இந்தியாங்கிறதே மறந்துடுவார்னு தெரியல. ஒரு காட் ஆஃப் ஆனர் போது கூட ஃப்ளாகை கூட மதிக்காமல் நடந்து போயிட்டார் அவர், நேஷ்னல் ஆந்தம் இது பண்ணுற போது. இதுதான் அந்த இதில் இருந்துகிட்ருக்கு நேஷ்னல் லெவலில். இன்டர்நேஷ்னல் லெவலில் என்னை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் வளர்கிறது உலக மதிக்க பெரிய அமைதியாக குந்தமாக இருக்கிறது. முதன்முறையாக இந்தியாவும் அதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. அங்கே வந்து சிரியாவில் அரசியல் மாற்றம் வருதுன்னா ஜனநாயக முறையில் இருக்கணும். அதனால் ரஷ்யா அந்த விமான தாக்குதல் கூட ஒரு புட்டினை பான போது ஒரு கண்டனம் தெரிவித்து வருத்தம் தெரிவித்திருக்காரு. அதே சமயத்தில் ரஷ்ய சார்பு ஒரு நிலைமை எடுத்திருக்காரு அவர். அவங்க அமெரிக்கா வந்து அந்த அசத் கவர்மெண்ட் இருக்கணுங்கிறாங்க, அதை பற்றி இல்லை ஜனநாயக முறையில் மாற்று வருங்கிறார். அது பெரிய சிக்னிஃபிகண்ட் பாயிண்ட் அது. ஏன்னா நம்ம இங்கே இருக்கிற முஸ்லீம்களும் பாதிக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. மற்றபடி நிறைய நிகழ்வுகள் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அந்த வெள்ளம் தான். சுனாமிக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இது நடந்தே கிடையாது, பேரழிவு நடந்தது இல்லை. பட் அதையே சமாளித்தவங்க ஏன் சமாளிக்க முடியாமல் போனாங்க ஜெயலலிதாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இதோட இப்போ பார்த்துக்கலாம். இந்த விவகாரங்கள்லாம் தனித்தனியாகவே ஒவ்வொன்று குறித்து பார்க்கலாம். திரு நூருல்லா, உங்களை பொறுத்தளவு இந்த 2015 அரசியல் நிகழ்வுகள் உங்களை பொறுத்தளவு? தேசிய அளவில் முதல்ல சொல்லிடுறேன். அது வந்து இந்த நிகழ்வுன்னு கேட்டிங்க, அது வந்து எதிர்கட்சி அரசியல்வாதிகளுக்கு அது நிகழ்வுன்னு சொல்கிறத விட மகிழ்வுன்னு சொல்லலாம். என்னென்னா, அண்ணாவின் தலைமையில் எம்ஜிஆரும் கலைஞரும் ஒன்றா அரசியல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ணாவின் மறைவுக்கு அப்புறம் 2 பேரும் பிரிஞ்சு எதிரிகளாகி தனித்தனி அரசியல் பாதையில் போனாங்க. இப்போ ஆட்சி மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகும் அவருடைய புகழும் ஜெயலலிதாவுடைய முயற்சிகளும் சேர்ந்து திரும்ப திரும்ப அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க. அதை அப்படியே நீங்கள் பீகாருக்கு கொண்டு போயிடுங்க. ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய தலைமையில் முழு புரட்சி இயக்கத்தில் நிதிஷ்குமாரும் லாலு பிரசாத் யாதவும் ஒன்றா பணியாற்றினவங்க, தோளோடு சேர்ந்து ஒர்க் பண்ணவங்க. காலப்போக்கில் அரசியல் மாற்றத்துக்கு அப்புறம் பிரிஞ்சு போய் தனித்தனியாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ பிஜேபிங்கிற ஒரு சாதாரண சக்தி மிகப்பெரிய தேசிய அளவிலான வளர்ச்சி மிக்க சக்தியாக மாறின உடனே அந்த பொது எதிரியை வீழ்த்துவதுக்கு 2 பேரும் கை கோர்த்தாங்க பாருங்கள். அதாவது நிதிஷ்குமார் ஜெயிச்சு முதல்வரானது பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த 2 சக்திகளும் ஓரணிக்கு வர்றதுக்கு கை கோர்த்தாங்க பாருங்கள், அதுதான் பெரிய சக்தி. அவங்க எப்போ கை கோர்த்தாங்களோ அப்போயே அவங்க வெற்றி உறுதியாகிடுச்சு. ஆனால் பிஜேபி வந்து ஊடகங்களை பயன்படுத்தி வெற்றிக்குரிய வாய்ப்பு இருப்பதாக பூதாகாரப்படுத்தினாங்களே தவிர அது இல்லை. அதே மாதிரி கேஜ்ரிவால் அவர் அந்த வெற்றியும் பிரமிக்கத்தக்க வெற்றி. நான் இன்னொன்று என்ன பார்க்குறேன்னா, நேருடைய குடும்பத்தில் யாருமே கோர்ட்டில் இந்த மாதிரி போய் நிற்கக்கூடிய சூழ்நிலை எழவே இல்லை. ஏன்னா தீன்மூர்த்தி பவனை எடுத்து இந்த நாட்டுக்கே வழங்கின ஒரு குடும்பம் அது.
அவங்க வந்து அவங்களுடைய நிதியால் உருவானது தான் அந்த ட்ரஸ்ட்டு. காலப்போக்கில் அந்த ட்ரஸ்ட்டு பொது ட்ரஸ்ட் ஆகிட்டதுனால சட்ட ரீதியாக சிக்கல்கள் வந்திருக்கலாம். எது எப்படியா இருந்தாலும் அவங்க நினச்சிருந்தா அதுக்கு வந்து கோர்ட்டில் போய் அவங்க ஸ்டே வாங்கி இருந்திருக்க முடியும். அதை செய்யாமல் அவங்க வந்து நீதிமன்றத்தை மதிக்கிறேன்னு சொல்லி வந்து ஆஜராகி போய்ட்டு வந்து ஒரு நெருடலாக இருந்தாலும் கூட நீதியை மதிக்கின்ற அவங்களுடைய உணர்வு வந்து கவனிக்கத்தக்கது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, முதலமைச்சருடைய அலுவலகத்திற்குள் நுழைந்து ரைடுங்கிறதெல்லாம் புது விஷயம். அது வந்து இந்த ஆண்டில் நடந்த முக்கியமான இதெல்லாம் ஒரு பக்கம். பட்டு இது வந்து ஒரு பக்கம் இது வந்து நெகிழ்வை கொடுக்கக்கூடியது. ஆனால் இகழ்வை கொடுக்கக்கூடிய நிலையில் நம்ம ஆண்டு தமிழகத்தில் முடிஞ்சிருக்கு. அதுதான் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லோரும் வேதனையில் ஒரு பக்கம் மக்கள் வெள்ளம், இன்னொரு பக்கம் நீரின் வெள்ளம், இன்னொரு பக்கம் கண்ணீரால் மக்கள் தவிக்கிற சூழல். இந்த சூழலோடைய நம்ம வந்து மகிழ்வு இல்லாமல் நெகிழ்வோடு, இன்னும் சொல்லப்போனால் மழையை நோக்கி இகழக்கூடிய அளவுக்கான நிலையில் வந்து முடிஞ்சிருக்கு. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெள்ளம் தான் தமிழகத்தை தாக்கியது. அதை தாண்டி நீங்கள் குறிப்பிட்டது போல தேசிய அளவிலும் மாநில அளவிலும் மிக முக்கியமான நிகழ்வுகளாம் நிகழ்ந்திருந்தாலும் அதையெல்லாம் தொகுத்து அவ்வப்போது ஒரு தொகுப்பாகவும் பார்க்கலாம். அந்த விஷயங்களை எல்லாம், அந்த நிகழ்வுகளை எல்லாம் தொகுத்து தற்பொழுது தேசிய அளவில் நிகழ்ந்த அரசியல் நிகழ்வுகளின் சில முக்கிய அம்சங்களை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் லலித் மோடிக்கு சுஷ்மா சுவராஜ் உதவியது, வியாபம் முறைகேடு போன்ற விவகாரங்களை முன்னிறுத்தி அதில் தொடர்புடையவர்களை பதவி விலக வலியுறுத்தி எதிர்க்கட்சியினர் கடும் அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக கடந்த கூட்டத்தொடரில் மக்களவையின் பணி நேரத்தில் 77%, மாநிலங்களவையில் 72% வீணடிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. லலித் மோடி விவகாரம் தொடர்பாக சுஷ்மா சுவராஜ் விளக்கம் அளித்தும் அதனை ஏற்க எதிர்க்கட்சிகள் மறுத்துவிட்டன. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற குளிர்கால கூட்டத்தொடரில் நேஷனல் ஹெரால்டு வழக்கு, டெல்லி கிரிக்கெட் கவுன்சில் முறைகேடு புகார் உள்ளிட்ட புகார்களால் நாடாளுமன்றம் தொடர்ந்து முடங்கியது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் இந்த ஆண்டு நடைபெற்ற 2 மாநில சட்டமன்ற தேர்தல்களிலும் பாஜக தோல்வியே தழுவியது. டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி மொத்தம் உள்ள 70 தொகுதிகளில் 67 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. பாரதிய ஜனதா கட்சி 3 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. காங்கிரஸ் கட்சி எந்த இடத்திலும் வெற்றி பெறவில்லை. இதன் தொடர்ச்சியாக நடந்த பீகார் சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவிற்கு தோல்வியை மிஞ்சியது. நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் 71 இடங்களிலும், லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளம் 80 இடங்களிலும் வெற்றி பெற்றது. பாரதிய ஜனதா கட்சி 53 இடங்களிலும், காங்கிரஸ் கட்சி 27 இடங்களிலும் வெற்றி பெற்றன. இதனைத் தொடர்ந்து நிதிஷ்குமார் தலைமையில் கூட்டணி அரசு அங்கு அமைக்கப்பட்டுள்ளது.